வீடுகளை பொறுத்தபடி உங்களுக்கு தரமான நாட்டு விதைகள் வேணுமா, அரசு சான்றிதழ் பெற்ற நாட்டு விதைகள் வேணுமா, எங்க யாரை தொடர்பு கொள்வதுன்னு தேடுறீங்களா? கவலைப்படுங்க. ஏஆர்6 இவங்க பாத்தீங்கன்னா அவங்க பணியில உற்பத்தி பண்ண நாட்டு விதைகளை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள், மூலிகை விதைகள், அப்புறமா பழக்கன்றுகள், அவங்க தீவன கருமைகள் கூட விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு 15 வருஷமா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நாட்டு விதைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தெரியலாம், அதுக்கு நீங்க தொடர்பு கொடுங்க. அவங்களே உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இப்போ திரவ ஜீவாமிர்தம் திரவ ஜீவாமிர்தம் நம்ம பயிருக்கு எப்படி தயார் பண்ணி கொடுக்கறது, எவ்வளோ நல்லா கொடுக்கறது, என்ன பொருள், என்ன அளவு அப்படின்ற மெத்தடு நான் சொல்லித்தரேன். இது 6 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சி வச்சு கோமி ஐயா. இப்போ இந்த பாட்டில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மண்ணாக இருக்குது என்ன இதுன்றது. ஒரு 15 நாள், மேக்ஸிமம் ஒரு 8 நாள் இருந்தாலே போதும். அதிகபட்சமாக 15 நாள் வேலிடேட்டு 8 நாள். அந்த 8 நாளைக்கு வரைக்கும் அதில் நம்ம டெய்லியும் காலையில் சாயந்தரமாக மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஒரு அதில் இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுக்கிற பொருளை 10 லிட்டர் தண்ணியில் 5 லிட்டரு திரவ ஜீவாமிர்தம் 5 லிட்டர் தண்ணி மிக்சிங் அளவு அப்படியே எல்லா பயிருக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். இதுதான் இதோட இது. இப்போ நம்ம நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம மாவு கலை இது பண்ணுறோம். இது கடல மாவு 2 கிலோ. இது பயிர் நல்லா ஆரோக்கியமாக வளரும் ஐயா. இப்போ இந்த பயிர் பார்த்தீங்கன்னா இப்போ டல்லாக இருக்குது. இப்போ நட்டு 11-12 நாள் ஆகுது. இது ஆர்கானிக் முறையில் இப்போ நட்டுருக்கேன். இந்த அடி உரம் எதுவுமே போடலை, வெறும் சனப்பு வரைச்சிட்டு சனப்புலேருந்து அப்படியே ஓட்டி இப்போ 7ஆம் தேதி நட்டது. இது வெல்லம் 1 கிலோ 70 ரூபா, வெல்லம் 2 கிலோ 140 ரூபா. அதுதான் சாணம் நம்ம ஃப்ரீயாக கிடச்சிச்சு, கோமியம் ஃப்ரீயாக கிடச்சிச்சு, மாவும் ஒரு 20 ரூபா கொடுத்தா கடையில் வந்துடுச்சு. அப்போ 140 ஒரு 20 170 ரூபா, 60 ரூபா, 160 ரூபாய்க்கு தான் எனக்கு செலவு. ஐயா வணக்கம். இயற்கை விவசாயம், காஞ்சிபுரம் மாவட்டம், வளாஜபாத் ஒன்றியம். என் பேர் பூவேந்திரன். இப்போ திரவ ஜீவாமிர்தம் நம்ம பயிருக்கு எப்படி தயார் பண்ணி கொடுக்கறது, எவ்வளோ நல்லா கொடுக்கறது, என்ன பொருள், என்ன அளவு அப்படின்ற மெத்தடு நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 கிலோ சாணி, ஒரு 10 லிட்ரு கோமியம், 2 கிலோ வெல்லம், ஒரு 2 கிலோ கடல மாவு. இதில் ஒவ்வொன்றும் தனித்தனியாக கரைச்சிக்கணும். சாணி தனியாக கரைச்சிக்கணும், கடல மாவு தனியாக கரைச்சிக்கணும், வெள்ளத்தை தனியாக கரைச்சி வச்சிடணும். ஒரு 200 லிட்டர் பேரல். இந்த பேரலில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதில் போட்டுட்டு ஒரு 15 நாள், மேக்ஸிமம் ஒரு 8 நாள் இருந்தாலே போதும். அதிகபட்சமாக 15 நாள் வேலிடேட்டு 8 நாள். அந்த 8 நாளைக்கு வரைக்கும் அதில் நம்ம டெய்லியும் காலையில் சாயந்தரமாக மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஒரு அதில் இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுக்கிற பொருளை 10 லிட்டர் தண்ணியில் 5 லிட்டரு திரவ ஜீவாமிர்தம் 5 லிட்டர் தண்ணி மிக்சிங் அளவு அப்படியே எல்லா பயிருக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். இதுதான் இதோட இது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ சாணி மிக்ஸ் பண்ணுறத அதை இது பண்ணிக்கங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிங்கண்ணா ஐயா. அப்படி கரைச்சா தான் நம்ம டெய்லியும் பேரலில் ஒரு குச்சி விட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அந்த எல்லாமே நாட்டு மாட்டு சாணி, கோமியம், வெல்லம், வேஸ்டேஜ் மாவு, ரைஸ் மில்லில் வேஸ்டேஜ் மாவு, கடல மாவு, அரிசி மாவு, பச்சை பயிறு மாவு, எது எல்லாமே மேக்ஸிமம் பயிர் வகைகள் மாவு வந்தால் நல்லாயிருக்கும். இது நாட்டு மாட்டு சாணி ஐயா. இல்லாதவங்க இருக்கிறத போடலாம், தப்பு கிடையாது. இது நாட்டு மாட்டு சாணி இல்லை. யார் நம்ம இதில் யாரும் எருமாட்டு சாணியை பயன்படுத்தலை. பசுமாட்டு சாணி பண்ணுறாங்க, எருமாட்டு சாணி கிட்ட யாரும் அது மாதிரி பண்ணி இது பண்ணல. இல்லாதவங்க பண்ணலாம் ஐயா, தப்பு கிடையாது. இல்லாதவங்க பண்ணலாம். பண்ணலாம் ஐயா, பண்ணலாம். நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தவங்க, நம்ம கற்றுக்கிறது, நம்ம ட்ரை பண்ணது, நம்மகிட்ட இருக்கிற மாடு இதுதான். இப்போ நம்ம எருமாடு வச்சிடல, அதனால நம்ம அதை ட்ரை பண்ணலை. பண்ணலாம், என்ன இருக்குதோ பண்ணலாம் ஐயா. நல்லா மிக்சிங் ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம மாவு கலை இது பண்ணுறோம். இது கடல மாவு 2 கிலோ. இது இது கட்டி இல்லாமல் நல்லா க்ளீனாக கரைச்சி வச்சுக்கணும்.
இப்போ மிக்சிங் எப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பேரலில் வந்து கோமியத்தை ஊற்றுறேன். இது வந்து 20 லிட்டர் கோமியம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆகணும் கோமியம். இது பழைய ஸ்டாக். இது இது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சி வச்சு கோமியம் ஐயா. இப்போ இந்த பாட்டில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மண்ணாக இருக்குது என்ன இதுன்றது. அப்படியே லோட் பண்ணி மூடி வச்சேன். அடுத்தது இந்த 10 கிலோ சாணியை கரைச்சி இதில் ஊற்றிடுறேன். ரெண்டாவது மாவு, கடல மாவு. வெள்ளம் வந்து வாங்கி வச்சு அங்கே இருக்குது, அந்த தோட்டத்தில் அங்கே இருக்குது. நான் எடுத்துகிட்டு வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டுடுறேன். இப்போ இதை பார்ப்போம். இது 3 போட்டேன். வெள்ளம் 1 கிலோ கரைச்சியில் போட்டுருவேன். இது ஃபுல்லாகவே ஒரு 190 லிட்டருக்கு இதில் அப்படியே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுவேன். இப்போ அவ்வளோதான். இதுதான் ப்ராசஸ் வேலையை தான். இப்போ தண்ணி ஊற்றிட்டுனா இது முடிஞ்சிடும். அவ்வளோதான். இது வேலையை வெள்ளம் போடணும், தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான் ஐயா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் ஐயா. இப்போ இந்த பயிர் பார்த்தீங்கன்னா இப்போ டல்லாக இருக்குது. இப்போ நட்டு வந்து 11-12 நாள் ஆகுது. இது ஆர்கானிக் முறையில் இப்போ நட்டுருக்கேன். இந்த அடி உரம் எதுவுமே போடலை. வெறும் சனப்பு வரைச்சிட்டு சனப்புலேருந்து அப்படியே ஓட்டி இப்போ 7ஆம் தேதி நட்டது. இது டிசம்பர் 7 நட்டது. ஆர்கானிக்காக பண்ணணும் அப்படின்னு ஒரு டெமோ ட்ரைனிங்காக நெல் ரகம் வந்து 51 51 ரகம் நட்டுருக்கேன். இப்போ மாதத்தில் 2 முறை 15 நாளைக்கு ஒரு முறை இந்த திரவ ஜீவாமிர்தம் கொடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளே இப்போ ரெடி பண்ணுறோம். இது ஒரு செலவுன்னு பார்த்தீங்கன்னா வெல்லம் 1 கிலோ 70 ரூபா, வெல்லம் 2 கிலோ 140 ரூபா. அதுதான். சாணம் நம்ம ஃப்ரீயாக கிடச்சிச்சு, கோமியம் ஃப்ரீயாக கிடச்சிச்சு, மாவும் ஒரு 20 ரூபா கொடுத்தா கடையில் வந்துடுச்சு. அப்போ 140 ஒரு 20 170 ரூபா 60 ரூபா 160 ரூபாய்க்கு தான் எனக்கு செலவு. வேறு எந்த செலவும் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற பேரல் இது ரெகுலர் நம்ம இயற்கை விவசாயத்தில் நம்ம ஒரு 10 பேரல் வச்சுக்கிறோம். ஒரு ஐட்டமாக மாற்றி போகிறதுனால இது போட்டோன்னா இது இப்போ இது போட்டுட்டு 7 நாள் கழிச்சு நான் இதை கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அடுத்த 7 நாளில் இன்னொரு பேரல் ரெடி பண்ணிவிடுவேன். இன்னொரு பேரல் வச்சுக்கிறேன். இதே திரவ ஜீவாமிர்தம் இதே மெத்தடில் மறுபடியும் போட்டுருவேன். நம்ம கைனுக்கு 15 நாள் ஒரு முறை இதில் பயிருக்கு ஸ்ப்ரே பண்ணுவேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேங்கு இல்லை 12 டேங்க் கிட்ட அடிச்சிடுவேன். மிச்சம் இருக்கிற 12 டேங்கு போச்சுன்னா ஒரு 60-70 லிட்டரு இதில் தண்ணி எடுத்துடுவேன். மிச்சம் இருக்கிறது அங்கே தண்ணி பாத்திரத்தில் மடவாயில் டேப் போட்டு அங்கே வச்சுருவேன். இதுக்கு தெல்லமாக காலி பண்ணுவேன். இந்த ஸ்டோரேஜ் வச்சுக்க மாட்டேன். எடுத்து மாதிரி 7 நாள் 8 நாளுக்கு அப்புறம் தண்ணி பாசும்போது கீழே தர வழியாக கொடுத்துருவேன். தண்ணி வழியாகவே கீழே போய்டும். வேருக்கு அடிக்கிறது ஸ்ப்ரே பண்ணி செடிக்கு அடிச்சிடுவேன். இது கீழே கொடுத்துருவேன். இது என்ன ஆகுனா நல்லா செடி வந்து ஆரோக்கியமாக வளரும், நல்லா வளரும். இது மாதிரி ஒரு 3-4 ஐட்டம் நான் மாற்றி கொடுத்துருவேன். வாரத்துக்கு ஒரு முறை இதுக்கு எதனா ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டே இருப்பேன். திரவ ஜீவாமிர்தம் 15 நாளைக்கு ஒரு முறை. இது நடுமத்தில் வேறு எதனா ஒரு ஐட்டம் கொடுப்பேன். மீன் அமிலம் போடுவேன், பத்திலை கரைசல் போடுவேன். அதுக்கு முதல்ல வந்து பத்திலை கரைசல், மீன் அமிலம், இப்போ திரவ ஜீவாமிர்தம். அது வேறு எதனா பூச்சி எப்படி வருது, பூ எப்படி வருது என்னன்னு பார்த்துக்கினேன். வாழைப்பழம் கரைசல் இல்லை மற்ற விஷயம் எப்படின்றதுல பயிருக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணி போட்டுருவையா. இதெல்லாம் செலவு என்ன நம்மக்கிட்ட செலவு கம்மி பண்ண முடியுமோ அந்த கம்மியான செலவுக்கு நீ என்ன பொருள் கிடைக்குதோ அதுதான். நம்ம போய் கடையில் போய் மருந்து வாங்கினோமா, ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணோமா, ஒரு ஏக்கராவுக்கு 2500 ரூபா கிட்ட வருது. எனக்கு வந்து இது ஒரு 1/2 hour வேலை, அவள் தான். மொத்தமே சேகரித்து கொடுக்கறதுக்கு 1/2 hour 1 hourல வேலை முடிஞ்சிடும். இது நமக்கு 2500 ரூபா மிச்சம் பண்ணலாம். ஒரு 200 300 செலவு ஆனால் கூட நமக்கு 1200 ரூபா மிச்சம், 2200 ரூபா நமக்கு மிச்சம். இன்னும் அதில் அடிக்கிற பேட்டரி ஸ்ப்ரே தான் இதுவும் அடிக்கிறோம், இல்லை பெட்ரோல் ஸ்ப்ரேவும் அதே தான். அது வந்து எப்போ அடிச்சு தான் ஆகணும் நம்ம. நல்ல அதை விட நல்ல ரிசல்ட் இது. நன்றி ஐயா.